ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் நர்சஸ் கேலரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி அப்படின்றது டிஃபார்ம் முடிச்சுட்டு பிஃபார்ம் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி பற்றி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கும் போதே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து 12th முடிச்சிருக்கோம், நாங்கள் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக 12th முடிச்சுட்டு உங்களால் இந்த லேட்ரல் என்ட்ரியில் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதை ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து 400 rupees சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் 12/12/2021 காலையில் 10 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்றைக்கே வந்து உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இதுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு 17/12/2021 வரைக்கும் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு 20/12/2021 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா tnhealth.tngovernment.in ஆர் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஆர்ட்ஸ் அப்படின்ற வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இந்த 2 வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு இந்த கோர்ஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து கூட நீங்கள் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ஹார்ட் காப்பி அனுப்புறதுக்கான அட்ரஸுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சேர்த்து எழுதுகிறேன். ஸோ அங்கேருந்து கூட நீங்கள் எடுத்து டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான அந்த அட்ரஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி நம்பர் 162 பெரியார் EVR ஹை ரோடு கீழ்ப்பாக்கம் சென்னை அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பணும். அங்கே கொடுத்துருக்க டேட் அதாவது 20/12 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டிலே பண்ணாமல் ரொம்ப சீக்கிரமாக சென்ட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் அப்ளிகேஷன் சேர்றது கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த டேட்டுக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், நேட்டிவ் வந்து தமிழ்நாடாக இருக்கணும். சிம்பிள். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களே, இது வந்து யார் யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்றது வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாக இருந்து நீங்கள் இந்த 6th-லேருந்து 12th வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படாது. இந்த 6th-லேருந்து 12th வரைக்கும் கம்ப்ளீட்டாவோ இல்லை வந்து பார்ஷியலாவோ வந்து வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் நீங்கள் படிச்சிங்க, வேறு ஸ்டேட்டில் படிச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஆர் நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்க, இந்த டிஃபார்ம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். யார் யாருக்கெல்லாம் வந்து இதுக்கான நீடட் இருக்கோ அவங்க மட்டும் வந்து இதை சேர்த்து அட்டாச் பண்ணால் போதும். யார் யாருக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்றதுமே நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான நேட்டிவ் சர்டிஃபிகேட்டும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து இன்க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து டிஃபார்ம் முடிச்சிருக்கணும். இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். டிஃபார்ம் முடிச்சவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரியில் வந்து உங்களுக்காக அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்ததான் வந்து இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பி கூட உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அனுப்பணும். ஒரிஜினல் வந்து சேர்த்து அனுப்பக்கூடாது. இந்த ஜெராக்ஸ் வந்து என்னென்னலாம் சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக டிஃபார்ம் முடிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கான மார்க் ஷீட் வந்து இது கூட சேர்த்து அட்டாச் பண்ணணும். அடுத்ததாக ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் டிஃபார்ம் முடிக்கும் போது காலேஜில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து இது கூட சேர்த்து அட்டாச் பண்ணணும். அடுத்ததாக வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து யாரெல்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க மட்டும் வச்சா போதும். இஃப் அப்ளிகபிள் உங்களுக்கு வந்து தேவை இருந்ததுன்னா மட்டும் அதை வைக்கணும். அடுத்ததாக வந்து பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், அதுவுமே வந்து சேர்த்து இது கூட அட்டாச் பண்ணணும். அடுத்ததாக வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். அடுத்ததாக வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் டிஃபார்ம் முடிக்கும் போது காலேஜில் வாங்கினா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும். அடுத்ததாக பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். நீங்கள் வந்து டிஃபார்ம் முடிச்சதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பி தான் இது கூட சேர்த்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2 year வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 2 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்லையா, அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து சேர்த்து அட்டாச் பண்ணணும். 31/5/2021 அந்த 2 year வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சேர்த்து அட்டாச் பண்ணணும். இவ்வளோ தான் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு. இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி இதில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ இதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், பர்சன்டேஜ் எப்படி இருக்கும் அதெல்லாம் பொறுத்து கீழே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெளிவாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.